நீங்கள் வரலாற்று குறிப்புகளோடு தெரிய வேண்டிய காலம் இது. இந்தியாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு அன்பளிப்புகள் கொண்டு கொடுக்கப்பட்ட செய்தியை ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி சொல்வார்கள். பெருமானார் பங்கீடு செய்கிறார்கள். நான் அதை எடுத்து எனக்கும் அந்த பங்கு கிடைத்தது, சாப்பிட்டேன். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் முஸ்தத்ரிக்கில் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த மன்னர் யார் அப்படிங்கிற கேள்வி முன்னால் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சந்திரனை பிளந்து காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே. அந்த சந்திரனை பிளந்து காட்டிய போது அதை இந்தியாவில் இருந்து ஒருவர் பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டுகிறார்கள். இந்த சந்திரனை வரவழைத்து பிளந்தால் நாங்கள் முஸ்லிமாகுவோம் என்று மக்காவாசிகள் சொல்கிறார்கள். அப்படி சொன்ன போது சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளக்கிறார்கள். அது இரண்டாக பிளக்கிறது. பிளந்த சந்திரன் மீண்டும் இணைகிறது. இது மக்கா நகரத்தில் அந்த மக்கள் கண் முன்னால் பார்க்கிறார்கள். இந்த சந்திரன் பிளந்து அது மீண்டும் இணைந்ததை இந்தியாவில் ஒருவர் பார்க்கிறார். பார்த்தவர் பிரமித்து போகிறார், ஆச்சரியப்படுகிறார். என்ன காட்சி இது? எங்கே நடக்கிறது? சந்திரன் மக்காவுக்கு ஒரு சந்திரனும் இந்தியாவுக்கு இன்னொரு சந்திரனும் இல்லை. அது பிறந்த காட்சியை இந்திய திருநாட்டில் ஒருவர் பார்க்கிறார். இந்தியா இஸ்லாத்தோடு எத்தனை பெரிய தொடர்புடையது என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பார்த்து விட்டு அன்றைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களை போய் சந்தித்து கேட்கிறார். இப்படி நான் ஒரு காட்சி கண்டேன். கேட்டவர்கள் அது கனவில்லா என்று கேட்டார்கள். கனவில் இல்லை, கண் முன்னால் பார்த்தேன். கனவல்ல, சந்திரன் பிளக்கும் கனவல்ல, அது பிளந்ததை கண்ணால் பார்த்தேன். குறிகாரர்கள் மந்திரவாதிகள்கிட்ட போய் கேட்கணும். மந்திரவாதிகளை அழைத்து கேட்டால் யாரும் சரியான பதில் சொல்லவில்லை. ஒரு சில காலங்கள் மாதங்கள் கழிந்தது. அரபு உலகத்தில் இருந்து வியாபாரிகளாக சில பேர் புறப்பட்டு இங்கே வருகிறார்கள் இந்தியாவுக்குள்ளே. அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அறிந்து இந்த மனிதர் அவர்களை போய் சந்தித்து கேட்கிறார். இப்படி ஒரு காட்சி நான் கண்டேன், உங்களுக்கு இதற்கு விளக்கம் உண்டா என்று கேட்டார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஆம், விளக்கமா? உண்மையில் பிளந்தது. அதை பிளந்து காட்டியவர்கள் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் பிளந்து காட்டினார்கள் என்று வந்த வியாபார கூட்டம் சொன்ன போது, யார் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்காவில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னார், உடனே அந்த முஹம்மதை நான் பார்க்க வேண்டும், இந்தியாவில் இருக்கிறவர். சொல்லிவிட்டு முகம்மதை பார்க்க புறப்படுகிறார். அவர்தான் கேரளத்தில் பேரரசராக மலபாரை கொண்டு ஆட்சியின் பீடத்தில் அமைந்திருந்த சேரன்மான் பெருமாள். சேரன்மான் பெருமாள் சந்திரன் பிளந்ததை கண்டார். விளக்கம் கிடைக்காத போது அரபு ஜமாத் ஒன்று வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு கேரளத்தில் மலபாருக்கு வந்த போது அவர்களை சந்தித்து விடை கேட்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்று சொன்ன போது தன் மக்களை கூப்பிட்டு ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவர் பயணமாகிறார் மக்காவை நோக்கி. சேரன்மான் பெருமாள் மக்காவை நோக்கி பயணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேரன்மான் பெருமாள் வந்து சந்திக்கிறார். நபி அவர்களை சந்தித்து ஆரத்தழுவி அணைத்துக் கொண்டு அண்ணலாரை பார்த்து பெருமிதப்பட்டு அந்த காட்சி நான் கண்டேன் என்று சுப செய்தியை ரசூலிடத்தில் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரியாமல் அவர் ஒரு கட்டத்தில் இருந்த போதிலும் மக்காவில் ஒரு பெரிய மனிதர் என்று அறிந்து அன்றைக்கு அன்பளிப்பு உணவு பண்டத்தை கொடுத்து அனுப்பியதும் இந்த சேரன்மான். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. நபி அவங்களுடைய கரம் பற்றினார். நபி அவர்கள் கலிமா சொல்லி தருகிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்தியாவில் பெருமானாரை சந்தித்த சஹாபியும் இருக்கிறார். ரசூல் காலத்தில், நபி அவர்களின் காலத்தில் இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வருகிறது. நபியை போய் சந்தித்த 100 மக்களுக்கு மத்தியில் யமனிலே இருந்து வந்தார்கள். யமனிலே இருந்து ரசூலை சந்திக்க வருகிறார்கள். அபிஷீனியத்திலே இருந்து சந்திக்க வருகிறார்கள். மிஸ்ரிலே இருந்து சந்திக்க வருகிறார்கள். இந்தியாவில் இருந்து சந்திக்க போகிறார். சேரன்மான் பெருமாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார். கலிமா சொல்கிறார். சஹாபியாக ஆகிறார். ஆனதற்கு
பின்னால் அண்டலாரிடத்தில் சொன்னால், என் தாயகம் நான் திரும்ப வேண்டும், என் தாயகம் இந்திய திருநாட்டில் இஸ்லாத்தை நான் சொல்ல வேண்டும், என்னோடு நீங்கள் சில பேர்களை அனுப்பித்தர வேண்டும் என்று கேட்டால், வரலாற்றின் ஒரு குறிப்பின் அடிப்படையில் 24 நபர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒரு குறிப்பு, 24 பேர்களை, சஹாபிகளை சேரன்மான் பெருமானோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்திய திருநாட்டுக்கு அனுப்புகிறார்கள். இந்தியா இஸ்லாத்தின் வாரை நுகர வேண்டும் என்று சேரன்மான் பெருமாள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷப்பட்டார்கள். இந்தியா ரசூலின் காதில் ஒலித்த வார்த்தை. கியாமத் வரைக்கும் இந்திய மண்ணில் இஸ்லாம் வேரோண்டி இருக்கும் என்று சொல்வதை தாண்டி இஸ்லாம் இந்த மண்ணில் இன்ஷா அல்லாஹ் முழுமை பெறும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பெருமானாரின் செவியில் இருந்த வார்த்தை 24 பேர் கொண்ட அன்னலாரின் அருமை தோழர்கள் சேரன்மான் பெருமானோடு அனுப்பப்படும் செய்தியை வரலாற்று ஆய்வு சொல்லும். அவர் புறப்பட்டு வருகிறார், இந்தியாவை நோக்கி வருகிறார், தன் தோழர்களை அழைத்து வருகிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்த அந்த பூனிப்பில் ஒரு சஹாபியாக பாக்கியம் பெற்று நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பேரரசர் தன் மக்களிடத்தில் ஆட்சியை கொடுத்து விட்டு இந்திய திருநாட்டுக்கு சஹாபியாக அவர் திரும்பி வரும் வழியில் தான் ஒமான் பகுதியில அவங்க வர்ற வழியில் இங்க வந்து கொண்டிருக்கும் போது உடல்நல பாதிக்கப்படுகிறார். பாதிக்கப்பட்டார். அவர் புரிந்து கொண்டார், சஹாபி இல்லையா, நம்முடைய நிலை சரியில்லை, நீண்ட நாள் பயணம், இது போன்ற வாகன வசதி இல்லை, இந்தியாவிலிருந்து மக்காவுக்கு போயிட்டு வர வேண்டிய வசதி அளவுக்கு வாகனம் இல்லை. அவர் வரும் வழியில் அங்க இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை அறிந்து தோழர்கள்ட்ட சொன்னார், என்னுடைய நிலை சரியில்லை, நீங்க இந்தியாவுக்கு போங்க, என்னுடைய மக்கள் ஆட்சி செய்யறாங்க, இந்த கடிதத்தை அங்க கொடுங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களின் கரம் பற்றி நான் கலிமா சொல்லி என்னை நான் இஸ்லாத்தில் பாக்கியமாக ஆக்கியிருக்கிறேன். என் மக்களே, நீங்கள் இந்த கடிதம் கொண்டு வருகிறவர்களை கண்ணியப்படுத்தி நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய அறப்பணியை அவர்கள் செய்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தொடர்புடைய மக்களை உருவாக்குவதற்கும் நம்முடைய அரசின் சார்பாக இவர்களுக்கு நீங்கள் எல்லா வகையான ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று தன் மக்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி சேரன்மான் பெருமாள் அந்த சஹாபாக்களின் கைகளில் கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து அதே இடத்தில் ஒரு சில நாட்கள் உடல்நலம் குறைந்து அங்கேயே வஃபாத் ஆகிறார். அங்கதான் அடக்கஸ்தலம் இருக்கு. சேரன்மான் பெருமாளுடைய அடக்கஸ்தலம் ஒமானிலே இருக்கிறார். இங்கதான் அந்த இடம் வந்த போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த கடிதத்தை சஹாபாக்கள் கொண்டு வர்றாங்க, மலபாருக்கு வர்றாங்க. மலபாருக்கு மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. மலபாரிலே இஸ்லாம் நீங்க பார்க்கலாம், இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் மலபார்ல கட்டப்பட்டுச்சு. கொடுங்கலூர்ல முதல் பள்ளி மஸ்ஜித் அவ்வல் மஸ்ஜித் இந்தியாவில் நிர்மாணிக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் மலபாரினுடைய கொடுங்கலூரில். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன தெரியுமா? மஸ்ஜித் சேரன்மான் பெருமாள். மஸ்ஜித் சேரன்மான், சேரன்மானுடைய பேரிலேயே பள்ளிவாசல். இப்பவும் அந்த பள்ளிவாசல் ஆபாதா இருக்கு, மலபார்ல இருக்கு. இஸ்லாம் உருவாகுது இந்தியாவிலே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உருவாகுது. பெருமானாரை பார்த்த சஹாபி இந்தியாவிலும் ஒருவர் மக்காவிலே சந்தித்திருக்கிறார். நாம் கொடுத்து வைத்த மக்கள் இஸ்லாம் அப்படி வளர்ந்து அப்படி அங்கே வந்த சஹாபாக்களின் அந்த ஜமாத்தை அவர்களுடைய மக்கள் முதலிலே கலிமா சொல்லி முஸ்லிமாகி கேரளத்தில் அந்த ஜமாத் மிகப்பெரிய பணியை துவங்கி இஸ்லாத்தின் வளர்ச்சி கேரளாவை தொட்டு. அப்போது இந்தியா என்பது சின்ன நாடல்ல, சின்ன நாடல்ல. பங்களாதேஷ் இந்தியாவோடு இருக்கிறது, கொழும்பு இந்தியாவோடு இருக்கிறது, பாகிஸ்தான் இந்தியாவோடு இருக்கிறது. இந்தியா ஒரு அகந்த பெரிய நிலவரப்புக்கு சொந்தம். பாகிஸ்தான் இந்தியாவோடு, பங்களாதேஷ் இந்தியாவோடு, இலங்கை கொழும்பு இந்தியாவோடு.